இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தோன்னா நேம் இருக்குது, அதுமாதிரி லென்த்து, வேல்யூ, கலெக்ஷன் அதெல்லாமே இருக்குது. நம்ம நேம் இருக்கிற இடத்துல ஐபி அப்படின்றது மட்டும் நான் கொடுக்க போகிறேன். தென் டைப் பார்த்தோன்னா வேரியபிள் கேரக்டர், ஏன்னா நம்ம வந்து ஐபி வந்து கொடுக்கறதுனால வேரியபிள் அப்புறம் கேரக்டர் ரெண்டும் இருக்கிற மாதிரி. இப்போது பார்த்தீங்கன்னா லென்த் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த லென்த் அப்படின்றது வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்றது நான் சொல்கிறேன். அதை பார்த்தோன்னா இப்போ ஒரு ஐபி அட்ரஸ் இருந்தால் ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஐபி அட்ரஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். இதுக்கு எத்தனை நம்ம காலம்ஸ் தேவைப்படுது அப்படின்றது பார்ப்போம். ஸோ பார்த்தோன்னா இங்கே ஒரு 3 நம்பர் 4 இருக்குது. ஸோ பார்த்தோன்னா 12 வரும். அதேமாரி 3 டாட் வருது. ஸோ 15 நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வரும். ஸோ 15 நம்பர்ஸ்க்கு இப்போ நம்ம வந்து இந்த லென்த் வந்து 15 கொடுத்தா போதும். ஸோ இந்த இடத்துல நம்மளோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ப்ரைமரி வேல்யூ அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன். தென் இப்போ இது எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ சேவ் பண்ணிடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா ஹிட் கவுண்டர் ஐபி, ஹிட் கவுண்டர் அதுமாதிரி ஹிட் ஐபி அப்படின்ட்டு 2 கிரியேட் ஆகிருக்கு. ஹிட் கவுண்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா கவுண்ட் வேல்யூ வந்து 0 அப்படின்னு இருக்குது. ஹிட் ஐபியில் பார்த்தோன்னா இங்கே வரணும். ஹிட் ஐபி அப்படின்றதில் பார்த்தோன்னா எந்த ஒரு வேல்யூமே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணல. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஐபி அப்படின்ற இடத்துல நம்ம வந்து டைரெக்டாக கோ கொடுத்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து நம்மளுக்கு ஆட் ஆகாது. வெறும் காலம் அதுவும் ஐபி அப்படின்ற காலமில் எம்டியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஐபி வந்து நம்மளோட டேரெக்டாக வந்து இன்சர்ட் பண்ண போகிறதில்ல, யூசர் கிட்ட வாங்கி இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு ஹிட் கவுண்டர் ஹிட் ஐபி அப்படின்ற 2 ஃபீல்டு மட்டும் அதாவது 2 டேபிள் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தது வந்து நம்மளோட நோட்பேடு ++ போகலாம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். PHP. ஸோ இது வந்து நம்ம சேவ் பண்ணுற இடத்துல வந்து பார்த்துப்போம். ஆல்ரெடி பார்த்தோன்னா ஆட்குள்ளே டேட்டா பேஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த டேட்டா பேஸ்க்குள்ளார இண்டெக்ஸ் கான்ஃபிக் அப்படின்னு ஃபைல் இருக்குது. இந்த டேட்டா பேஸ் இல்லாத நான் வந்து புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ என் டேட்டா பேஸ், இது நியூ டேட்டா பேஸ்ன்றதுக்காக NDB அப்படின்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளார இப்போ நான் வந்து index.php அப்படின்ட்டு நான் சேவ் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் பார்த்தோன்னா நீங்கள் எதுக்காக நான் இப்போ வந்து புதுசாக ஃபைல் க்ரியேட் பண்ணி காட்டேன்னா, நீங்கள் ஒவ்வொரு டைம் ரன் பண்ணும்போதும் ஒரு புது ஃபைலை க்ரியேட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட்டாக இருக்கும்போது நீங்கள் உங்களோட பழைய ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். ஆனால் நான் ஒர்க் பண்ண போகிறது பார்த்தோன்னா நான் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண டேட்டா பேஸ் ஃபைலில் தான். ஏன்னா நம்ம வந்து இது எப்படி பண்ணுறது, எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். அதனால் நான் வந்து இந்த ஃபைலை இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்ட் அதேமாதிரி கான்ஃபிக் பார்த்தோன்னா இது வந்து நம்மளோட டேட்டா பேஸ் கனெக்ஷன் எல்லாம் ஆல்ரெடி நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் இதை நான் அப்படி வச்சுருக்கேன். இப்போ நம்ம index.php அப்படின்றதுல தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நான் இது எல்லாத்தையும் நான் இப்போ கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த ஃபைல் வந்து ரிக்வயர் ஆகணும், அதாவது நம்மளோட டேட்டா பேஸ்குள்ளே எப்படி கனெக்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போது நம்ம ஒர்க் பண்ண போகிறது இந்த இடத்துல நான் பார்த்தோன்னா நம்மளோட ஃபைலை வந்து ரிக்வயர் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம வந்து டேட்டா பேஸ் வந்து கனெக்ஷன் கொடுக்கணுன்றதுக்காக. தென் இப்போ வந்து இந்த இடத்துல நம்மளோட சர்வர் அதாவது நம்மளோட ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம சர்வர் வந்து யூஸ் பண்ணுறோம். சர்வர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம ஐபி அட்ரஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஆல்ரெடி நான் வந்து ஹிட் கவுண்டர் டுட்டோரியல்ஸ்லேயே எப்படி நம்ம கனெக்ஷன் பண்ணுறது அதெல்லாம் நான் வந்து சொல்லிட்டேன். remote_addr பார்த்தோன்னா இப்போ இது வந்து நம்மளோட ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்றது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ நான் வந்து அதை வந்து ஒரு வேரியபிள் வந்து சேவ் பண்ணிடுறேன். அதாவது user_ip அப்படின்ற வேரியபிளை நான் வந்து அதை சேவ் பண்ணிக்கிறேன். தென் இப்போ நம்ம வந்து எக்கோ பண்ணி பார்த்தோம்னா கூட நம்ம அதை எக்கோ பண்ணி user_ip
ஐபி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஐபி என்னவோ அது வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இது உங்களுக்கு தெரியும், இதை நீங்கள் செஞ்சு பார்த்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து போய்க்கலாம். தென் இப்போ நம்ம வந்து ஒரு 2 ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட அதாவது நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க